வணக்கம் நண்பர்களே, இது என்னோட வாழ்க்கை மாதிரி தான். நாள் 32. ஸோ இன்னைக்கான நாள் வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷனல் நாள். என்ன ப்ரோ ஆச்சு சொல்லி கேட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க சொல்றேன். ஸோ காலையில கிச்சன் போயிட்டு சாப்பிடலாம் பார்த்தா பயங்கர கிளீனா இருந்துச்சு. ஸோ உள்ள போயிட்டு என்ன குழம்புன்னு பார்த்தா நம்ம ஒரு இளந்தாரி பையன்றதை எங்க அம்மா புரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால முருங்கக்காய் போட்டு குழம்பு வச்சிருந்தாங்களா. ஸோ அதை போட்டுட்டு ஸோ ரூம் உள்ள போலாம் பார்த்தா ஆல்ரெடி அங்க யாரோ பட்டா போட்டு ஒருத்தர் உட்காந்துங்கிறாங்க. யாரும் பார்த்தா எங்க அக்கா தான். அவங்க இரவு வேலைக்கு போயிட்டு வந்தனால ஸோ கண்ட்ரோல் அவங்க எடுத்துட்டாங்க. நீ நம்ம வெளியே தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வெளியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சும்மா ஆக்டிங் பண்ணலாம் சொல்லிட்டு வெளியே உட்காந்து பாருங்க பிரச்சனை ஆகி போச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா? குப்பை தொட்டி தள்ளி விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ஸோ நீங்களும் கேட்கலாம் பின்னாடி ரூம் இருக்கா ப்ரோ, அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம் சொல்லிட்டு ஆல்ரெடி எங்க அம்மா அங்க ரூம் வச்சுருக்காங்க. அங்க போனா நம்ம கதை அவ்வளவுதான். ஸோ அதனால இங்கே உட்காந்து சும்மா சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி நான் வெளியே வேற இடத்துல உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ அதன் பிறகு இன்னைக்கு ஏன் நம்ம மோட்டிவேஷன் டேன்னு சொல்லி சொன்னோம் தெரியுமா? அதுக்கு ஏன் சொல்லி இப்போ ப்ரூவ் பண்ற பாருங்க. இது ஃபுல்லா ஸ்கேன் பண்ற எதுக்குன்னு கேக்குறீங்க. அன்னைல இருந்து வேலைக்கு போலான்ற ஒரு முடிவுல இருக்கேன். ஆனால் வேலை கச்சிருமா ப்ரோ சொல்லி கேட்டீங்கன்னா தெரியல. சும்மா அப்ளை பண்ற மாதிரி சொல்லிட்டு தான் அப்ளை பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகணுமா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க வேண்டிய எல்லாருக்குமே கடவுள் கிட்ட தான் இருக்கு. ஸோ அவர் தான் பார்க்கணும். இப்போ நடுவில் கொண்டாரமா வாய் மிஸ்டேக் ஆகுது. அதனால தெரியுமா இங்க டப்பு தான் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த இடத்துக்கு வரப்போ லைட்டா பிஸ்கட்டும் ஒன்று பாக்கெட் எடுத்துன்னு வந்தேன். அது ஒரு 8 பிஸ்கட் இருந்துச்சு. அது ஒரு 7 பிஸ்கட் கிட்ட சாப்பிட்டேன். மீதி கடைசியா ஒன்னு இருக்கு. இப்ப டப்பு முடிச்சு சாப்பிடலாமா இல்ல டப்பு பண்ணிட்டே இருக்க சாப்பிடலாமா இல்ல கட் பண்ணி சாப்பிடலாமான்ற ஒரு யோசனையில இருக்கேன். சோ இருக்கேன், கட் பண்ணிட்டு வரேன். நண்பர்களே ரொம்ப நன்றி. எதுக்கோசரம் ப்ரோ சொல்லி கேட்டீங்கன்னா நான் பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணீங்களே அதுக்கோசரம் தான். ஸோ நீங்க வெயிட் பண்ணீங்களா உங்களுக்கு வித்த காட்டுற பாருங்க எப்படி பக்காவா பண்ற. இதை பார்த்துட்டு டெய்லியும் கேட்க கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் தான். இதை பார்த்துட்டு இந்த தமிழ் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதன் பிறகு அருமையான ஒரு காஃபியை போட்டு ஸோ ரன்னிங் கிளம்பலாம் சொல்லி கரெக்டாக கிளம்புனா எங்க அம்மா வந்து பிடிச்சிட்டாங்க. தம்பி ரொம்ப நாளா நீ கோதுமை அரைக்கிற சொல்லி பிஸ்கட் போட்டு கேட்கிற. ஸோ நைட்டுக்கு உனக்கு சோறு வேணுமா வேணாமா சொல்லி கேட்டாங்க. வேணும் தலையாட்டினேன். அப்போ ஒழுங்கு மாதிரி தான் போய் அசிங்க வாங்கிட்டாங்க. ஸோ நீங்க நம்ம ரன்னிங் ஸ்கிப் பண்ணி தான் ஒன்றும் வேற வழியே இல்லை. ஸோ அதனால அருமையா கிளம்பிட்டேங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன சொல்றேன்னா நீங்க வேலைக்கு போகாம இருங்க. ஆனா வீட்டில் மட்டும் சும்மா இருக்க வேலை வாங்குவாங்க. வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா பெட்ரோல் பங்க் போயிட்டு அங்க எரிபொருள் வண்டிக்கு போடுங்க. கடந்த 2 நாட்கள் எங்க அப்பாக்கு வயிற்று போக்காந்ததுனால டேப்லெட் வாங்க சொல்றாரு. நானும் மெடிக்கல் ஷாப் போயிட்டு எல்டோ பவர் ஒன்று கேட்ட பாருங்க. ஒரு மணி நேரமா ஃபுல்லா தேடி கேடி பார்த்துட்டு எவ்வளவு வச்சிருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. 100 ரூபாய் அப்படின்னு 100 ரூபாய் சில்லறல போய் மாத்திடுவா. அதுல நான் தேடி கண்டுபிடிச்சு வைக்கிறேன். இதுக்கு மாரி மெடிக்கல் ஷாப் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. ஸோ நானும் கடைக்கு போயிட்டு சமோசா ஒன்று வாங்க தான் பார்த்தேன். எங்க வீட்டில் இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அப்புறம் நம்மளால சண்டைக்கெல்லாம் போக முடியாது. ஸோ 3 சமோசா வாங்கிட்டு திருப்பி மெடிக்கல் ஷாப் போயிட்டு மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு வாங்கணும் இல்லையா. ஸோ அங்கே கடையில தான் கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மாவுலாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்த நம்பர்களே. அதன் பிறகு நம்மளுக்கு எடிட்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால வாங்கிட்டு வந்த சமோசா வச்சு எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்ச நம்பர்களே. ஸோ அவ்வளோ நம்பர்ல மார்க்கெட் இப்படி தான் போச்சு. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணலாம் கேட்டீங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ மறந்துட்டேன்.